அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழைய பாடல்கள், சமீபத்தில் இதை நேரலையாக நம்ம பண்ணியிருந்தோம். அந்த பாடல்களை நாம் தொகுத்து வழங்கிட்டு வரோம். நிறைவான பகுதியாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். எல்லாமே பழைய பாடல்கள். அந்த தகவல்களோட உங்களை ஆவலோடு சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முதல் பாட்டு ஏஎம் ராஜா ஜிக்கி அவர்கள் பாடிய தேன் நிலவு என்கின்ற திரைப்படத்திலிருந்து ஓஹோ எந்தன் பேபி என்கின்ற பாடல். இந்த பாடலை பாடியிருக்கவர் ஏஎம் ராஜா அவர்கள் 1961 சக்கப்போடு போட்ட திரைப்படம் இந்த தேன் நிலவு. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டு. ஓஹோ எந்தன் பேபி, இதை தவிர பாட்டு பாடவா பார்த்து பேசவா, மூன்றாவதாக காலையும் நீயே மாலையும் நீயே, இந்த பாடல்கள்லாம் ரொம்ப பிரபலமான பாடல்கள். இந்த அருமையான பாடலுக்கு ஏஎம் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கார். 1961 வெளிவந்த இந்த படமானது தேன் நிலவு ஜெமினி கணேசன் மற்றும் வைஜெயந்தி மாலா நடித்தது. அதில் இருக்கக்கூடிய பிஜிஎம்ஸ் இதெல்லாம் பார்த்தா அந்த வேகம் ரொம்ப வேகமாக இருக்கும். அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த படகு சவாரி, அந்த வேகத்தை காண்பிக்கக்கூடிய வகையில் பாடல் பிக்சரைஸ் பண்ணியிருக்கோம். ஓஹோ எந்தன் பேபி உங்களுக்காக. பேபி நீ வாராய் எந்தன் பேபி, கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாராய் எந்தன் பேபி, கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி, ஓஹோ எந்தன் டார்லிங் நீ வாராய் எந்தன் டார்லிங், கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் டார்லிங் நீ வாராய் எந்தன் டார்லிங், கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் டார்லிங். பூவில் தோன்றும் மென்மை உந்தன் பெண்மை அல்லவா, தாவும் தென்றல் வேகும் உங்கள் கண்கள் அல்லவா, பூவில் தோன்றும் மென்மை உந்தன் பெண்மை அல்லவா, தாவும் தென்றல் வேகும் உங்கள் கண்கள் அல்லவா, இன்னும் சொல்லவா அதில் மன்னன் அல்லவா, அந்த எண்ணம் போதும் போதும் எந்தன் பேபி இங்கு வா. ஓஹோ எந்தன் பேபி நீ வாராய் எந்தன் பேபி, கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி. ஓடும் இந்த ஓடம் கூட பாடல் பாடுமே, எங்கும் இன்ப வெள்ளம் கண்டு பொங்கும் உள்ளமே, எங்கும் இன்ப வெள்ளம் கண்டு பொங்கும் உள்ளமே. வேகம் போதுமா இது காதல் வேகமா, என்னை காணும் போதும் உங்கள் கண்கள் காதல் தேடுமா. ஓஹோ எந்தன் டார்லிங் நீ வாராய் எந்தன் டார்லிங், கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் டார்லிங். கண்ணே உன்னை காணும் கண்கள் பின்னால் இல்லையே, கண்ணால் காணும் வண்ணம் நானும் முன்னால் இல்லையே, கண்ணே உன்னை காணும் கண்கள் பின்னால் இல்லையே, கண்ணால் காணும் காணும் நாள் இல்லையே. அன்பே ஓடிவா என் ராஜா ஓடிவா,
வெகு தூரம் நீக்கும் காதல் பூம்பு பேதி ஓடிவா. ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி, கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற பாடல் வந்து பாசம் என்கின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படமானது டிஆர் ராமண்ணா அவர்களோட இயக்கத்தில் 1962 வெளியான திரைப்படம். அந்த பாடலானது விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைப்பில் வந்தது. பால் வண்ணம் பருவம் கண்டு என்கின்ற பாடல். இந்த படத்துலேயும் பல சூப்பர் ஹிட் பாடல்கள் இருக்கக்கூடியது. உலகம் பிறந்தது எனக்காக ஆகிய பாடல்கள்லாம் வந்து இந்த படத்தில் தான் இருக்குது. இந்த பால் வண்ணம் பருவம் கொண்டு வந்து முக்கியமாக 2 ஹிஸ்டாரிக்கல் விஷயம். பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எம்ஜிஆருக்கு பாடிய 2 படங்கள், அதில் ஒன்று வந்து திருடாதே, இன்னொன்று இந்த பாசம் திரைப்படம். இந்த பால் வண்ணம் பருவம் கொண்டு வயலின் செக்ஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ப்போட இன்னிசை, அதை தவிர வந்து நடுவில் இருக்கக்கூடிய கிளாரினெட், ஃப்ளூட் இதெல்லாம் வந்து மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளும் கண்ணதாசன் அவர்களோட கற்பனையை போல மிகச்சிறப்பாக எழுதியிருப்பார். அந்த கால் வண்ணம் அங்கு கண்டேன், கைவண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய குறிப்பை மேலே ஏற்றி பால் வண்ணம் பருவம் கண்டேன், மால் வண்ணம், இந்த மாதிரிலாம் வந்து வார்த்தைகள் ரொம்ப நச்சுன்னு அமைஞ்சிருக்கும். மென்மையான இசையோடு அதே சமயத்தில் எம்ஜிஆர் மற்றும் சரோஜாதேவி நடிப்பில் இந்த பாட்டை நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். அந்த இனிமையான பாடல் உங்களுக்காக. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா? மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா? நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து, நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து, வா என்று அள்ளிக்கொள்ள மங்கை இல்லையா? கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன்.
மாலை தோளில் வைத்து ஊர்வல போய் வர ஆசை இல்லையா? கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், என் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். அடுத்தபடியாக 1961 வெளிவந்த பாசமலர் என்கின்ற படத்திலிருந்து மலர்ந்தும் மலராத என்கின்ற பாடல் அண்ணன் தங்கை பாசத்தை மிக நேர்த்தியாக சித்தரித்து காட்டிய ஏ பீம்சிங் அவர்கள் இயக்கத்தில் வந்த இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தோன்னா 64 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான இந்த படம் அந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பையும் கண்ணதாசனின் வரிகளில் மலர்ந்து மலராத என்கின்ற நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி என்று வரும். அப்படி வந்து அந்த மாதிரி ஒரு கற்பனையை வந்து கூட்டி சொல்லியிருப்பார். இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப இந்த மண்ணும் கடல் வானும் மறைஞ்சால் கூட நம்மளோட உறவை பிரிக்க முடியாது அப்படின்ற வகையில் இந்த பாசத்தை ரொம்ப அழகாக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடியிருப்பாங்க. இந்த பாட்டில் வந்து சிவாஜியோட நடிப்பை சொல்கிறதா இல்லைன்னா டிஎம்எஸ் அவர்களுடைய பாடும் பாணியை சொல்கிறதா, பி சுசீலா அவர்கள் அந்த விசும்பலோட அழக்கூடிய அந்த விஷயத்தை சொல்கிறதா, இப்படி வந்து அந்த பாட்டில் பல விஷயங்கள் அந்த மென்மையாக அந்த சித்தாரு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க அத்தை மகனை உனக்காக என்று அந்த நிறுத்தும் போது அழகாக அந்த சித்தார் ஒளி இசைக்கும். அப்படிப்பட்ட அந்த அருமையான பாடல், ஒரு வயலின்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். எத்தனை ஆண்டு காலம் கழித்து கேட்டாலும் இந்த பாடலானது மிக அழகாக சோபிக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி வளர்ந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த தமிழ் மந்தமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா புவியாள பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா உலகை
தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானம் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராராரிரோ, அன்பே ஆரிராராரிரோ. தெய்வத்தாய் அப்படின்ற படத்தை பற்றி நாம் நிறைய பாடல்கள் சூப்பர் ஹிட் பாடல்கள். அந்த படத்தில் வந்து நமக்கு ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து, அதை தவிர வந்து டிஎம்எஸ் பி சுசீலா அவர்கள் பாடிய வண்ணக்கிளி சொன்ன மொழி, இந்த மாதிரியான பாடல், அதை தவிர இந்த புன்னகை என்ன விலை, இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் அமைந்த திரைப்படம். இந்த படத்தில் வந்து நாடக எழுத்தாளர் பிற்கால இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் வசனம் எழுதியிருக்காங்க. இந்த வண்ணக்கிளி சொன்ன மொழியில் வந்து டிஎம்எஸோட ரெண்டிஷன் வந்து ரொம்ப அலாதியாக இருக்கும். அதுவும் அந்த அத்திப்பழக்கண்டத்தை கிள்ளி விடவா அந்த இடம் பாடுற இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அனுபவித்து பாடியிருப்பார். இந்த பாடல்லையும் வந்து அனுபல்லவி இருக்கும். வண்ணக்கிளி சொன்ன மொழி அப்படி பல்லவி போன உடனே புள்ளிமயில் துள்ளுகையில் என்ன மயக்கம், அது வந்து உங்களுக்கு அனுபலவியாக அமையும். அந்த ஓஹோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிஜமாகவே அதை ரசித்து சொல்கிற மாதிரி டிஎம்எஸ் அவர்கள் சொல்லியிருப்பார். பொதுவாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில் வந்து சங்கதிகள் வந்து டிஎம்எஸ் பி சுசீலா கொடுக்கும்போது பி சுசீலாவுக்கு ஏகப்பட்ட சங்கதிகள் ரொம்ப கஷ்டமான ஒர்க்காக இருக்கும். டிஎம்எஸ் வந்து ஸ்ட்ரெயிட் டெலிவரியாக இருக்க மாதிரி தான் சங்கதிகள் இருக்கும். ஆனால் அதை பிச்சு உதறி இருப்பார். அவரோட காத்திரமான குரல், அவருடைய வெண்கல குரலில் வந்து ரொம்ப சிறப்பாக அது பரிமளிக்கும். அப்படி பார்த்தோன்னா இந்த வண்ணக்கிளி சொன்ன மொழியோ அந்த முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ அவ்வளோதான் வந்து டிஎம்எஸ் பாடுவார். ஆனால் பி சுசீலா பாடும்போது சொன்ன மொழியோ அப்படின்னு சொல்லி அவங்க வசைச்சு பாடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரோட சங்கதிகளோட கான்ட்ராஸ்ட்டை வந்து இந்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அந்த பேலடு அப்படின்ற அது போன்ற ரிதம் அந்த அழகாக ஒரு ஊஞ்சலில் ஆடுற மாதிரி அமைஞ்சிருக்கும். இதுக்கு பியானோ பின் சேர்க்கை, வயலின்ஸு, ஃப்ளூட்டு, இது எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு பேக்ரவுண்டில் வந்து வரக்கூடிய கிட்டார் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அந்த மெலடியை வந்து பி சுசீலா அவர்கள் ஆஹா ஆஹா அந்த ஹம்மிங் அதையே ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக ஒரு விஷயம், இந்த பாட்டில் வந்து பல்லவி மேலேயே வர்ற கிட்டார், அது வந்து இந்த குரோமேட்டிக் நோட்ஸு வண்ணக்கி டொடங் 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 அப்படின்னு அது கூடயே அந்த கிட்டார் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். அந்த கிட்டார் தான் அந்த பாட்டுக்கு வந்து முத்தாய்ப்பாக அமைஞ்சிருக்கிற விஷயம். இதை கேட்டு ரசிங்க.
மொழி என்ன மொழியோ வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ புள்ளிமயில் புன்னகையில் என்ன மயக்கம் ஓ அள்ளி அள்ளி கொண்டு செல்ல என்ன தயக்கம் புள்ளிமயில் புன்னகையில் என்ன மயக்கம் ஓ அள்ளி அள்ளி கொண்டு செல்ல என்ன தயக்கம் வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ பொட்டு வைத்த வட்ட முகம் என்ன முகமோ அதை தொட்டுவிட துடிப்பதிலே என்ன சுகமோ பொட்டு வைத்த வட்ட முகம் என்ன முகமோ அதை தொட்டுவிட துடிப்பதிலே என்ன சுகமோ கன்னிமன மாளிகையில் காவல் நிற்கவா அங்கே காவல் நின்ற மன்னவனை கைப்பிடிக்கவா வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ அத்திப்பழ கன்னத்திலே கிள்ளி விடவா இந்த ஊரையெல்லாம் நான் அழைத்து சொல்லிவிடவா அத்திப்பழ கன்னத்திலே கிள்ளி விடவா இந்த ஊரையெல்லாம் நான் அழைத்து சொல்லிவிடவா அள்ளி விழி துள்ளி விழ கோபம் என்னவோ இங்கே அஞ்சி அஞ்சி கொஞ்சுவதில் லாபம் என்னவோ வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் 1978ஆம் ஆண்டு வந்த திரைப்படம் இளமை ஊஞ்சலை அழைகிறது. அந்த படத்தில் ஒரே நாள் உனை நான் என்கின்ற பாடல் வாலி அவர்களின் கைவண்ணத்தில் உருவான பாடல். அந்த பாடல் வரிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் 3 சரணங்கள் அமைந்திருக்கும். ஒவ்வொரு சரணம் ஓப்பனிங் பேக்ரவுண்ட் என்று இளையராஜா வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பார். அது அந்த ஆரம்ப காலத்தில் வந்த டைமில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடலுக்கு நடுவில் பின்னிசை சேர்க்கை, அதை தவிர பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்று சொல்லக்கூடிய சரணம் பல்லவிக்கு நடுவில் பேக்ரவுண்டு, ஓப்பனிங் பேக்ரவுண்டு, இதை தவிர கூட ஆன்சர்ஸ்ன்னு போட்டு பிச்சு உதறி பண்ணியிருப்பார். இந்த பாட்டில் வந்து முக்கியமாக அந்த ஓப்பனிங்கில் வரக்கூடிய மெல்லிய அந்த ஹாலோ கிட்டார் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். டின் 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 டிடு டின் டிடு டின் 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 அப்படின்னு போகும். அதுக்கு ஒரு ஹார்ப் வந்து கூடையே வரும். இது கிட்டத்தட்ட பஹாடி ராகத்தில் அமைந்த பாடல். பஹாடி ராகத்தில் நிறைய தமிழ் திரைப்பட பாடல்கள் வந்திருக்கு. ஆராதனா தொடங்கி அந்த ராகம் வந்து ரொம்ப தமிழ் திரையுலகில் ப்ரிவேலண்ட்டாக இருக்குது. இந்த பாட்டில் வந்து செகண்ட் பேக்ரவுண்டில் ஒரு அக்கார்டின் பீஸ் அருமையாக வாசிச்சிருப்பார். அந்த அக்கார்டின் பீஸுக்கு வந்து ஒரு வயலின் ஆன்சர் அது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட பல உருப்படிகளை ஒரே பாட்டில் வச்சு இளையராஜா அவர்கள் அசத்தி இருக்கக்கூடிய பாடல் இது. நிறைய பாடல்களில் வந்து அக்கார்டின் பின்னிசையை வந்து இளையராஜா சேர்க்கலை. ஏன்னா அது நிறைய
ஊறிப்போன விஷயம் ஜனங்கள் மத்தியில் என்னன்னு தெரியல. 4 வட்டத்தில் அக்கார்டின் பீசஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ராஜராஜ சோழன் நான் இப்படி ஒரு சில பாடல்களில் தான் நம்ம இதை பார்க்க முடியும். இதே பஹாடி ராகத்தில் தான் வந்து நிறம் மாறாத பூக்களில் முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே அந்த பாடலும் அமைஞ்சிருக்கும். இந்த ஒரே நாள் வினைப்பாடத்தில் வந்து செகண்ட் பேக்ரவுண்டில் ஒரு பியானோ, அதுக்கு ஒரு கிட்டார் ஆன்சர். எப்படி நம்ம கீரவாணி பாட்டில் பார்த்தோமோ அப்படின்னு ஒரு பியானோ ஒர்க் போகும். அதுக்கு வந்து அப்படின்னு வந்து கூடயே ஒரு கிட்டார் வரும். அந்த கிட்டார் வந்து அப்படியே பின்னி பிணைஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு வருவார். அந்த கவுண்டர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. கூடயே அந்த முடித்த உடனே அந்த வயலினோட ட்ரெண்டு, அதுக்கு வந்து ஒரு ஹார்ப்போட ஆன்சர், இப்படி வந்து ஒரே பேக்ரவுண்டில் பல தரப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸில் நம்மளோட டெண்டர் ஹோக்ஸில் வச்சு இருக்கக்கூடிய பாடல்கள் இளையராஜா அவர்களுடைய ஆர்கெஸ்ட்ரேஷன். அப்படிப்பட்ட அருமையான இந்த பாட்டில் கடைசி சரணத்துக்கு முன்னாடி ஒரு ஹம்மிங்கையும் வச்சுருப்பார். ஸோ வாணி ஜெயராம் அம்மையாரும் எஸ்பி பாலசுப்ரமணியும் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. இந்த பாட்டை ரசித்து கேளுங்க. நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க, மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க, சங்கமங்களில் இடம் பெறும் சம்பவங்களில் இதம் இதம் மனத்தால் நினைத்தால் இனிப்பதென்ன. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன். நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன். கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம். மழை நீலம்தான் மயக்கம் என்ன. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. la la la
பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க, பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க. கண்ணிரண்டிலும் ஒரே ஸ்வரம், கையிரண்டிலும் ஒரே லயம். இரவும் பகலும் இசை முழங்க, ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது, ஊஞ்சலாடுது. ஆஹா. 1962ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் படித்தால் மட்டும் போதுமா. அந்த படத்தை வந்து ஏ பீம்சிங் இயக்கியிருக்காரு. தம்பிக்காக பொண்ணு பார்க்க போனப்போ அந்த பொண்ணு வந்து அண்ணனை வந்து அந்த பொண்ணு விரும்புவா. அந்த டைமில் வந்து இந்த சுச்சுவேஷனை அமைச்சு நீச்சல் குளத்தில் அமைஞ்ச மாதிரி இந்த பாடல் இருக்கும். அந்த இசையோட அந்த வால்ஸ் ரிதம் பார்த்திங்கன்னா திங் 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 அப்படின்னு போகும். அந்த பார்த்தோம்னா அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து நீச்சலில் வந்து முங்கி முங்கி எழுந்துக்கிற மாதிரி அந்த இசை அமைஞ்சிருக்கும். விஸ்வநாத ராமமூர்த்தி அவர்கள் இசைக்கு கேட்கவே வேணாம். வயலின்ஸு, ஃப்ளூட்டு, கிளாரினெட்டு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டில் வந்து ஒரு ஷெனாய் பிட்டு ஒன்று இருக்கும். அது திரைப்படத்தில் தான் வரும். அது அந்த ஷெனாய் பிட்டு வந்து ரொம்ப அழகாக வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் கம்போஸ் பண்ணியிருப்பார். அதை ஃபாலோ பண்ணி தான் ஃப்ளூட்டு வந்து தாரரரா தாரரரா அப்படின்னு வரும். அந்த ஷெனாய் பீஸை வந்து பர்டிகுலராக இதுக்காகவே நாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து அந்த பாலாஜிக்காக எழுதிய வரிகள் பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டரை அப்படியே சித்தரிக்கிற மாதிரி கண்ணதாசன் எழுதியிருப்பார். பொன் ஒன்று கண்டேன் பெண் அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து அந்த பொண்ணு பெண்ணுன்ற வார்த்தைகளை வச்சு விளையாடி இருப்பார். நான் பார்த்த பெண்ணை நீ பார்த்தவில்லைன்னு சொல்லும்போது அவருடைய எண்ணங்கள், அவர் எண்ணத்தை வந்து தான் சொல்ல விரும்புகிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள், உன் பார்வை போலே என் பார்வை இல்லை என்று சொல்கிறது ஒரு பெரிய கான்வர்சேஷனே ஒரு திரைப்பட பாடலில் கொண்டு வர முடியும்னா அது கவிஞர் கண்ணதாசனால் தான் முடியும். அப்படி அருமையாக அமைந்த இந்த பாடல் இன்னும் ரசிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த பாட்டை நீங்கள் கேட்டு ரசிங்க. அந்த அருமையான பொன் ஒன்று கண்டேன் என்கின்ற பாடல். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா. என்னென்று நான் ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா. ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் மலை போல மின்னும். நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும். துள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி நிலா, துவண்டு விழும் கொடியிடையால், துவண்டு விடும் கொடியிடையால். விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லவோ,
சென்றேன் கண்டேன் வந்தேன் பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை உன் பாவை போலே என் பார்வை இல்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை என் விழியில் நீ இருந்தாய் என் விழியில் நீ இருந்தாய் உன் வடிவில் நான் இருந்தேன் உன் வடிவில் நான் இருந்தேன் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லையே சென்றேன் கண்டேன் வந்தேன் பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏன் என்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா சிறப்பான பாடல்களை இந்த ரெட்ரோ மியூசிக்கல் என்கின்ற நிகழ்ச்சியில் ஸ்வீட் மெலடிஸ் கிரேட் லெஜண்ட்ஸ் அப்படின்ற தலைப்பில் காலத்தை வென்ற பாடல்களை நம்ம வந்து இது 6வது பகுதியாக பார்க்குறோம். எல்லா பகுதியுமே நல்ல டீட்டெயிலாக வந்து நம்ம அந்த பாடல்களோட சுவையை பற்றி நிறைய விளக்கி சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும் கேட்டு ரசித்து உங்களோட ஆதரவையும் இந்த ஆல் டைம் மெலடிஸ் ஆல் தி டைம் என்கின்ற இந்த குழுவினருக்கும் பேர் ஆதரவு தந்து இது போன்ற நல்ல சங்கீதங்கள் வந்து அமையறதுக்கு சந்தர்ப்பங்களையும் நீங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவீங்க என்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி.